அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா பேசுறேன். இப்ப எத பத்தி பேச போறேன்னா, திண்டுக்கல்ல சேர்ந்த திருநங்கை சமந்தான்ற திருநங்கை வந்துட்டு, கூட பிறந்த தம்பியாலேயே வந்து சில ரவுடிகளால கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் பேச போறேன். என் பேரு சமந்தா. இந்த மாதிரி என் தம்பி, நான் வந்து தென்காசி மாவட்டம் சேர்ந்த திருநங்கை. நான் தென்காசி சென்னையில வசிச்சு வந்துட்டு இருந்தேன். சென்னையில இருக்கையில நான் என் ஃப்ரெண்டுங்களை பாக்குறதுக்கு நான் என் பிறந்த ஊருக்கு வந்தேன். ஆனா நான் வீட்டை விட்டு போய் 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் கழிச்சு என் பிறந்த ஊருக்கு வரப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம்ல என் தம்பியை பார்த்து நாம மெசேஜ் பண்ணி நம்பர் வாங்கி பேசினேன். சரி நம்ம தம்பி தானே பேசினேன். பேசல அவனையும் எங்கிட்ட நல்லா பேசினான். கொண்டா காசுல வாங்கினா நானும் ஆடு வாங்கணும் மாடு வாங்கணும்னு காசு கேட்பான். நானும் அனுப்பிச்சு விடுவேன். எல்லாம் வாங்கி எங்கிட்ட சாப்பிட்டுட்டு நான் ஊருக்கு வந்திருக்கேன், மதத்துக்கு வந்திருக்கேன்டா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நான் கூப்பிட்டேன். அவன் நான் வரேன்னு சொல்லிட்டு மெய்யம்பட்டியை தாண்டி அப்பா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு இருட்டு காட்டுக்குள்ள போயிட்டு நான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன காட்டுக்குள்ள கூட்டு போறாங்க, வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. நான் டார்ச் அடிச்சு பாக்குறேன், என் தம்பி கத்தியோட நிக்கிறான். நான் முன்னுக்கு ஓட வந்த எனக்கு தரத்தி வெட்டிட்டான். திருநங்கைக்கு நடந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாரிதான் பார்த்தீங்கன்னா, நெறைய திருநங்கைகளுக்கு இதே மாரிதான் நடக்குது. இப்ப வந்து நாங்க பெத்தவங்க வந்து நீங்க வந்து எங்கள வீட்ட விட்டு வெளில விரட்டி விட்டுறீங்க. நாங்க ஒருத்தவங்ககிட்ட வந்து தஞ்சம் போறோம். ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, எங்கள வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாரி எங்கள வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 5000 மாசம் 2,00,000 வரைக்கும் எங்கள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நாங்க அந்த கூட்டத்துல போய் சிக்கினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பெத்தவங்க வந்து காசு பணத்துக்காண்டி என்கிட்ட வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, எங்கள சேர்த்துக்கிறது மாரி நீங்க வாரீங்க. காசு பணம்லாம் வாங்குறீங்க. நீங்க வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்களும் எங்கள சேர்க்க மாட்டேங்கிறீங்க. நம்பி போறவங்க நம்மட்ட வருமானம் போச்சேன்னு சொல்லிட்டு, அவங்க எங்கள நெறைய பிரச்சனை பண்ணி நெறையா அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள கொடுமைகள் பண்றாங்க. நீங்க வந்து பெத்தவங்க வந்து எங்கள விரட்டி விட்டுட்டா, அதோட விரட்டி விட்டுற வேண்டியதுதானே. நீங்க எதுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு வீட்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காசு பணம்லாம் வாங்குறீங்க? உங்களுக்கு அது மட்டும் வெட்கமா இல்லையா? ஒரு திருநங்கை வந்து இப்படி கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம, நீங்க இப்படிலாம் வந்துட்டு நீங்க ரவுடிகள வச்சு நீங்க கொலை பண்றது, கொலை முயற்சி பண்றது இதெல்லாம் தப்பு இல்லைங்களா? நீங்க காசு பணத்த வாங்காதீங்க. நாங்க உங்ககிட்ட வரல. எங்ககிட்ட காசு பணத்த மட்டும் வாங்கிக்கிட்டு, எங்கள இந்த மாரிலாம் நீங்க திருநங்கைகள் வந்து பாலியல் தொழிலுக்காக படைக்கப்பட்டவர்களாகவே பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மத்தியில. அப்படி வாழ்வாதாரம் என்ன? எந்த ஒரு திருநங்கையும் பாலியல் தொழிலோ, பிச்சை எடுக்கிறதோ விருப்பப்பட்டு பண்றது கிடையாது. நாங்க வந்து இப்ப நெறைய திருநங்கைங்க வந்து படிச்சுட்டு பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. நாங்க வந்து ஒரு சுயதொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப வந்துட்டு நாங்க வந்து அடுத்த கட்டத்த நோக்கி நாங்க போகணும்னு நாங்க வந்து இது பண்றோம். ஆனா வந்துட்டு எங்கள வழிநடத்துறவங்க வந்து என்ன பண்றாங்க, எங்கள வச்சு பணம் சம்பாதிச்சு பழகிட்டாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அவங்க வருமானம் போச்சேன்னு சொல்லிட்டு நாங்க தனியா வாழும்போது, இவங்க வந்து என்ன பண்றாங்க, நெறைய ரவுடிகள வச்சு தாக்குதல் பண்றாங்க. நாங்க அத மீறினா என்ன பண்றாங்க, நாங்க தனிச்சு இருக்கிற திருநங்கைகள வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்க போனா நெறைய திருநங்கைங்க இதுல இருந்து வெளில போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள எந்த அளவுக்கு வாழ விடாத அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணுவாங்க. அதுல நெறைய திருநங்கைங்க வந்து நெறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழணும், கௌரவமா உழைச்சு வாழணும்னு வெளியில வந்த திருநங்கைங்க வந்து இருக்க இடம் தெரியாம இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, சமீப காலமா நெறைய இளம் திருநங்கைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதிக ஆபாசமான உடைகள் அணியிறாங்க. இப்ப வந்துட்டு நீங்க வந்து ஒரு மாய வலையில நீங்க வந்து சிக்கியிருக்கீங்க. நாங்க அந்த மாய வலையில தான் சிக்கியிருந்தோம். ஆனா உங்க அளவுக்கு நாங்க ஆபாசமாவோ, அரைகுறையாவோ நாங்க எந்த இதுவுமே நாங்க பண்ண கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா, நெறைய திருநங்கைங்க வந்து படிச்சுட்டு பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. நெறைய திருநங்கைங்க வந்து சுயதொழில தேடி அந்த கூட்டத்துலேருந்து வெளியில வந்ததுக்காண்டி நாங்க இவ்ளோ முயற்சியும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்துட்டு நாங்க அந்த கூட்டத்துலேருந்து வெளியில வந்துட்டோம். நெறைய திருநங்கைங்க வந்து நீங்க அதுலேருந்து வெளியில வர முடியல. இப்ப நீங்க இந்த மாரி வந்து படிச்ச திருநங்கைகளும், சுயதொழில் பார்க்குற எங்கள மாரி இருக்கிற திருநங்கைகளும், நாங்க அதுல இருக்கிறவங்கள நாங்க மீட்டெடுக்கிறதுக்கு தான் நாங்க வந்து இவ்ளோ தூரம் நாங்க நெறையா திருநங்கைங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அது உங்க இளம் திருநங்கைகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அந்த மாய வலையில அந்த கூட்டத்துல நீங்க சிக்கியிருக்கீங்க. அவங்க வந்து நம்மள வந்து பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாரி வந்து நம்மள பயன்படுத்துறாங்க. அது எல்லாமே தெரியுது. அவங்க வந்து ஓரளவுக்கு அரைகுறையா போட சொன்னாலும், நீங்க அதிக அரைகுறை ஆடையோட போடுறீங்க. இது நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல
நீங்க பெத்தவங்களோட சேர்ற திருநங்கைங்களுக்கு இதனால என்ன ஆகும்னா நிறைய பிரச்சனை ஆகும் பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே நாளைக்கு வந்து அந்த கூட்டத்துல இருந்து நீங்க பெத்தவங்களோட சேரும்போது இந்த திருநங்கைக்கு நடந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைங்க வந்து தனியா வாழறதுக்காண்டி வந்து நிறைய முடிவுகள் எடுத்துட்டு வராங்க. பெத்தவங்களோட சேர்றதுக்கு நிறைய அதுக்கான முடிவுகள் எடுத்துட்டு வராங்க. இப்ப வந்து நீங்க என்ன பண்றது, இந்த மாதிரி ஆபாசமா உடை அணியிறது, ஆபாசமா நீங்க பேசுறது, ஆபாசமா நடந்துக்கிறது வந்துட்டு வீட்டுல சேர்றவங்களுக்கும் தனித்து வாழும் ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நாளைக்கு உங்களுக்கே இதனால வந்து நிறைய பிரச்சனையாகும். தயவு செய்து வந்துட்டு ஆபாசத்தை வந்து கம்மி பண்ணுங்க. உங்களோட திறமைய காமிங்க. தயவு செய்து உங்களோட ஆபாசத்தை காட்டி அஹ் வீட்டோட சேரும் திருநங்கைகளையும் தனியா கௌரவமா வாழும் திருநங்கைகளுக்கும் அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திருநங்கைங்க இருக்கிறாங்க. சென்னையில மட்டும் 3000 திருநங்கைங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அங்க வந்து நிறைய வந்து பெரிய திருநங்கை எங்களை வழிநடத்துற பெரிய திருநங்கைங்க வந்து அவங்க வசதியா வாழ இளம் திருநங்கைகளை வந்து இவ்வளவு ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கட்டாயத்தின் பேர்ல நிறைய வசூல் பண்றாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாடு முழுவதுமே அதே மாதிரிதான் நடக்குது. ஆனா வந்து சென்னையில வந்து மந்த்ரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, இது வந்து தவறுன்னு எதிர்த்து போராடுனதுனால அந்த கொத்தடிமைகளா வச்சிருந்த பெரிய திருநங்கை கிட்ட இருந்து நிறைய திருநங்கைங்க வந்து அதிகாரிகள்கிட்டயும் போக முடியாம பாதுகாப்பு மந்த்ரான்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்பு இருக்கிறதுனால அவங்க கஸ்டடியில வந்து நிறைய திருநங்கைங்க போய் பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஆனா சென்னையை விட அதிகமா தமிழ்நாட்டுல வந்து பெரிய திருநங்கைகளால அதாவது என்கிட்ட வந்திருக்க 150 பேருமே வந்துட்டு என்னென்ன கஷ்டத்துல வந்திருந்தாங்களோ நாயக்கு சிஸ்டம்குள்ள அவங்க என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்ணி எது எனக்கு இங்க இருந்து ரிலீஃப் ஆனா நாங்க திருப்தியா இருப்போம் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். அது எதுன்னு கேட்டீங்கன்னா மெயினா வந்து என்கிட்ட வந்திருக்க திருநங்கைகள்ல இளம் திருநங்கைகள் அதிகம். அதுல சென்னை வாசிகள் அதிகம். அந்த சென்னை வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா எங்களை எங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்து வச்சிருங்க. நாங்க பேரண்ட்ஸோட இருந்து நாங்க எங்க வாழ்வாதாரத்தை பாத்துக்கிறோம். இந்த உதவி மட்டும் எங்களுக்கு பண்ணுங்க. எங்களை வந்து பெத்தவங்களோடய போக விட மாட்டாங்க. அங்க போனா எங்க வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணி எங்களை வளைச்சிட்டு போயிடுறாங்க. பெத்தவங்களும் வந்து பயப்படுறாங்க. ஒரு ரீசன். ஒரு திருநங்கை என்ன சொல்றாங்க, எங்க பெத்தவங்க எங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நாங்க அடிச்சாலும் உதச்சாலும் வேற வழி இல்லாம இவங்க கிட்டே போய் இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நிறைய நம்ம கிட்ட வந்தது. ஏன்னா எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைங்க வந்து நாங்க ஆம்பளை பொம்பளை மாதிரி நாங்க உழைத்து வாழக்கூடிய தகுதியை நாங்க வளர்த்துக்கிட்டோம். சரிங்களா? நிறைய திருநங்கைங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க. பெத்தவங்க சேர்த்துக்கிட்டதுனால நிறைய திருநங்கைங்க வந்து போலீஸ் அதிகாரிகளாவோ வக்கீலாவோ நிறைய கம்பெனிகள்ல வந்து நிறைய வேலை செய்யறாங்க. சரிங்களா? நீங்க வந்து எங்களுக்கு எந்த உதவியும் காசோ பணமோ எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுத்தா மட்டும் எங்களுக்கு நீங்க போதும். எங்க திருநங்கைங்க செய்யற தவற வந்து ஆதாரத்தோட நான் எடுத்து வெளியில சொன்னாலும் இதை வந்து அதிகாரிகள் வந்து கவனத்துல எடுத்துக்காத வரைக்கும் எங்க பெரிய திருநங்கைங்க வந்து அவங்கள பத்தி இது தவறுன்னு சொல்லி எதிர்த்து பேசுற நிறைய பேரை தொந்தரவு பண்றாங்க. அது மாதிரிதான் என்னையும் நிறைய தொந்தரவு பண்ணியிருக்காங்க. தயவு செய்து இனியும் அதிகாரிகள் வந்து தயவு செய்து தாமதம் பண்ணாதீங்க. திருநங்கைகளுக்குள்ள என்ன நடக்குது, இளம் திருநங்கைங்க வந்து பெரிய திருநங்கைகளால் பாதிக்கப்பட்டு பெரிய திருநங்கைங்க மேல புகார் அளித்தா கண்டிப்பா எந்த காவல் நிலையங்கள்ல புகார் அளிக்கிறாங்களோ தயவு செய்து பெரிய திருநங்கைகளை நீங்க வந்து தவறு செஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த திருநங்கைகளை கைது செய்து உள்ள அடைங்க. நாங்க தெரியாத்தனமா அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டோம். தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க. 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துட போறான். சப்போஸ் இவங்க டார்ச்சர் தாங்காம இப்ப வேற வீட்டுக்கு மாறுறான்னா அப்போ இவளுக்கு வந்து அந்த வீட்டுல போய் நம்பர் ஆகுறதுக்கு 1,12,000 ஆல்ரெடி உங்க பிரச்சனை சொல்லியிருக்கேன். 1,12,000 பிளஸ் இந்த 5 லட்சம் மொத்தமா 6 லட்சம் 6 லட்சம் ரூபாய் வரணும். அந்த 5 லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்தோன்றதுக்கு அத்தாச்சி தான் அந்த பாண்டு பத்திரம். அப்ப பாருங்க இவங்க எவ்வளவு ஒரு கிரிமினலா வந்து அஃபென்ஸ் இது பண்றாங்க. இவங்க பண்ணிட்டு அதை கொடுக்கணும். அப்ப அந்த வீட்டுல சேர்த்துக்க கூடியவங்க இந்த 1,12,000 பிளஸ் இந்த 5 லட்சம் சேர்த்து 6 லட்சம் ரூபாய் 6.5 லட்சம் ரூபாய் எதுக்கு கொடுக்கணும்? அதை கொடுத்து இவளை வந்து விலைக்கு வாங்குறாங்க. கடைசி வரை நான் லாஸ்ட் டைம் சொல்லும்போது சொன்னேன் விலைக்கு வாங்குறாங்க. நீங்க இப்படி கொத்தடிமையா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி திருநங்கை வாழ்க்கை வேணும்னு வந்து வாழ வரீங்களா நீங்கெல்லாம்? எனக்கு முன்கூட்டியே தெரியாது. முன்கூட்டியே இந்த மாதிரி அவங்க போன் பண்ணி சொல்லும்போது நாங்க குறிப்பிட்ட நாள் மட்டும் இருந்தா போதும் நாங்க சரி அதுதான் வந்தேன். ஆனா முன்கூட்டியே இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும், எவ்வளவுதான் நான் காசு கேட்பேன், எல்லா டேட்லாவே எனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டான்.
நான் வரவே மாட்டேன் சொல்ல கை தூக்கி நான் போயிருப்பேன். திருநங்கைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரையும் உறவினர்களையும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். தயவு செய்து உங்க பிள்ளை திருநங்கையா இருந்தா தயவு செய்து உறவினர்கள் வந்து தயவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த திருநங்கை அந்த பிள்ளையை வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு பண்ணாதீங்க. தயவு செய்து அவர்களோட நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் ஒரு குறிப்பிட்ட வயசுல சொல்லி புரிய வச்சு நீங்க அவங்கள வந்து மீட்டெடுத்துருங்க. நாங்க வந்து நிறைய பேர் எங்களை வீட்டை விட்டு நீங்க வெளியில விரட்டி விட்டுறீங்க. ஆனா நாங்க நம்பி செல்ற திருநங்கைங்க வந்து எங்களை வந்து தவறான வழியில ஈடுபடுத்தி எங்களை வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. எங்களை வந்து டெய்லி வந்து 5000 ரூபாய்க்கு மேல மாசத்துல 2,00,000 வரைக்கும் எங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. நாங்க அவங்க கிட்ட சிக்குனதுக்கு அப்புறம் அவங்கள விட்டு நாங்க வெளியில வரும்போது எங்களை நிறைய ரவுடிகள் வச்சு தொந்தரவு பண்றது, நிறைய ஏகப்பட்ட வாழ தகுதி இல்லாத அளவுக்கு எங்களை ஆக்கிருவாங்க. அந்த அளவுக்கு எங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு பண்றாங்க. தயவு செய்து நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல எங்கள விரட்டி விட்டுட்டு நீங்களும் வந்து எங்கிட்ட காசு பணம் தான் எதிர்பார்க்குறீங்க. ஆனா எங்கள வழி நடத்துறவங்களும் எங்கிட்ட காசு பணம் தான் இது பண்றாங்க. தயவு செய்து நாங்க இது வந்து எங்க பெரிய திருநங்கைங்க வந்து இப்ப எங்கள வந்து அடிமையா பயன்படுத்துறது நாங்க வந்து பெரிய பெரிய அதிகாரிகிட்ட, சமூக ஆர்வலர்கிட்ட நெறைய நாங்க போய் சொன்னாலும் எங்கள வந்து எங்க பெரிய திருநங்கை கிட்ட இருந்து எங்கள வந்து யாரும் காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து நாங்க தெரியாத்தனமா அவங்க கிட்ட போய் சிக்கிக்கிட்டோம். தயவு செய்து ஒவ்வொரு திருநங்கைகளை பெற்ற பெற்றோர்களாலும், உறவினர்களாலும் மட்டும் தான் எங்கள வந்து காப்பாத்த முடியும்.